मुनिम् रम्यजा मातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे। लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयः सरयादिविभूतिः सर्वं यदेव नियमेन मतन्वयानाम् आद्यस्नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्ततङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सहस्र महदाह्वयभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। श्रीमद्यतीन्द्रवरयोगिपदाब्जभृङ्गम् श्रीवानशैलमुनिवर्यदयैकपात्रम् विख्यातवेदशिखरोभयतत्त्वबोधम् रामानुजं परिचितं मुनिमात्रयामः। பணவாள் அரவணை பள்ளி பயில்பவர்க்கு எவ்வுயிரும் குணபோகம் என்று குருகை கதிபன் உரைத்ததுய்ய உடற் பாவினுட்பொருள் ஒன்றும் அறியா உலகறிய மணவாளன் மாறன் மனமுறைத்தான் வன்முடும்பை வந்தே. திருவடிகளே சரணம். அன்னைக்கு இந்த 31வது சூத்திரம் பார்க்கும்போது சில ஐயப்பாடுகள் வந்தது. அதை இன்னைக்கு அதை நம்ம தீர்த்து வச்சுக்கலாம். அதாவது இந்த நான்கு வர்ணம், 4 ஆசிரமம் மற்றும் தீட்சையில் வேதிக்கும் தர்மத்தை போல அத்தாணி சேவகத்தில் பொதுவானது நழுவும் அப்படிங்கிற சூத்திரத்தை தான் இந்த வர்ண ஆசிரம தர்மங்களை அவர்களுக்குரிய அந்த கர்மங்களை பார்க்கும்போது சில குழப்பம் ஏற்பட்டது. அதை இன்னைக்கு நம்ம சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த சூத்திரத்துக்கு நம்ம போயிடலாம். அப்போ ஏன்னாக்கா இப்போ இந்த கர்மம், இந்த சாஸ்திரிகள் செய்யக்கூடிய அந்த கர்மங்களானது சாதாரணமானது என்றும், இந்த சாரஜர்கள் அதாவது பிரபன்னர்கள் செய்யக்கூடிய கைங்கரியம் அசாதாரணமானது அப்படின்னு பார்த்தோம். எப்படி அசாதாரணமானதுன்னு சொல்லும் போதுதான் இந்த நடுவுல இந்த ஆர்குமெண்ட் வந்தது. மேலே அதாவது சூத்திரம் நம்பர் 31. மேலே சொல்லப்பட்ட அசாதாரணமான கைங்கரியத்தில் துணிந்தார்க்கு சாதாரணமான கர்மத்தின் சேர்க்கை தன்னிடையே கழியும் விதம் எடுத்துக்காட்டுகளோடு இந்த சூத்திரத்தில் அருளி செய்யப்படுகிறது. இதுலதான் சில குழப்பங்கள் வந்தது. அதனால அதை இன்னைக்கு நம்ம சரி பண்ணிக்கலாம். ஜாதி ஆசிரம தீட்சைகளில் வேதிக்கும் தர்மங்கள் போல அத்தாணி சேவகத்தில் பொதுவானது நழுவும் அப்படிங்கறதுதான் சூத்திரம். இப்போ இந்த ஜாதி ஆசிரம தீட்சைகள், ஜாதிங்கிறது வர்ணம், அப்புறம் ஆசிரமங்கிறது 4 விதமான ஆசிரமம். தீட்சைகள்ல அவர்கள் மேற்கொள்ளும் உறுதிப்பாடு, இந்த யாகத்தை செய்வேன் அப்படின்னு மேற்கொள்றதுக்கு உறுதிப்பாடு, அதுல வேதிக்கும், அதுல மாறுபடும் பொதுவானதை போல இந்த அத்தாணி சேவகம் அதாவது அந்தரங்க கைங்கரம் செய்ய துணிந்தவர்களுக்கு மற்றவை தன்னிடையே உறங்கவார் கைப்பண்டம் போல விலகும் அப்படிங்கறத இங்க சொல்ல வராங்க. இப்போ இத 3ஆ பிரிச்சுட்டு சொல்றாங்க. முதல்ல ஜாதியில் வேதிக்கும் தர்மம் போலே அப்படிங்கறத இதுலதான் குழப்பம் வந்துச்சு அன்னைக்கு. சோ ஜாதியில் வேதிக்கும் தர்மம் போலேம் போது பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள்னு 4ஆ பிரிச்சு காட்டிட்டாங்க. இதுல பிராமணர்களுக்கு வேதம் ஓதுதல் ஓதுவித்தல், யாகம் செய்தல் செய்வித்தல், தானம் கொடுத்தல் வாங்குதல், தாயபாகத்தில் கிடைத்த செல்வம், கதிர்நெல் பொறுக்குவது, வேறு ஒருவரால் எடுக்கப்படாத கனி கிழங்குகளையும் விரும்புதல், இப்படியாக பிராமணனுக்கு 6 தொழில்கள் செய்யத்தக்கவை அப்படின்னு சொன்னாங்க. இது பிராமணர்களுக்கே உரியது. இப்ப நீங்க 4ஆம் வர்ணத்துல விட்டுருங்க. மத்த 2 பேர் இருக்காங்க இல்லையா, அதாவது கஷத்திரியர்களும் வைசியர்களும், அவர்களுக்கு எது பொதுவானது எது பொதுவானது இல்லை அப்படின்னு பார்க்கும்போது 6 அப்படின்னு சொல்றது முதல்ல உள்ளதை மட்டும் எடுத்துக்கிறோம். அதாவது வேதம் ஓதுதல் ஓதுவித்தல், யாகம் செய்தல் செய்வித்தல்,
தானம் வாங்குதல் தருதல், இந்த 6 மட்டும் எடுத்துக்கோங்க, மத்தது எடுக்க வேண்டாம். தாய பாகத்தில் கிடைக்கும் செல்வம், கதிர் நெல் பொறுக்குவது அதெல்லாம் விட்டுட்டு நீங்க 6 அப்படின்னு சொல்லும் போது இந்த 6 தான். அதாவது வேதம் ஓதுதல் ஓதுவித்தல், யாகம் செய்தல் செய்வித்தல், தானம் கொடுத்தல் வாங்குதல், இந்த 6 எடுத்துட்டு என்ன சொல்றாங்கன்னாக்கா, க்ஷத்திரியர்களுக்கும் வைசியர்களுக்கும் கூட யாகம் செய்தல் உண்டு, வேதம் ஓதுதல் உண்டு, தானம் கொடுத்தல் உண்டு. இவர்களுக்கு இல்லாத 3 என்னன்னா யாகம் செய்வித்தல், வேதம் ஓதுவித்தல், தானம் வாங்குதல். இது 3ம் இந்த 2 பேருக்கு கிடையாது. யாருக்கு? சத்திரியர்களுக்கும் வைசியர்களுக்கும் கிடையாது. இத மனசுல வச்சுட்டு இப்ப படிச்சுக்கிட்டா சரியா. இப்ப பிராமணர் தர்மம் பார்த்துட்டோம். சத்திரியர்களுக்கு பிராமணர்கள் தர்மத்தில் உள்ள வேதம் ஓதுவித்தல், யாகம் செய்வித்தல், தானம் வாங்குதல் ஆகியவை இவர்களுக்கு கிடையாது. இப்ப புரியுதுங்களா? மற்றவை உண்டு அப்படின் போது அங்க மற்றவை 3ம் உண்டுன்னு சேர்த்திக்கோங்க. மற்றவை 3ம் உண்டு. என்னன்னா வேதம் ஓதுதல் இவர்களுக்கு உண்டு, யாகம் செய்தல் உண்டு, தானம் தருவது உண்டு. இல்லாதது என்ன? வேதம் ஓதுவித்தல் இல்லை, யாகம் செய்வித்தல் இல்லை, தானம் வாங்குவது இல்லை. இப்ப கிளியர் ஆயிடுச்சுங்களா? இந்த 6ன்னு சொல்லும் போது இதெல்லாம் எடுத்துக்க வேண்டாம். கதிர் நெல் பொறுக்குவது, கிழங்கு எடுக்கிறது அதெல்லாம் விட்டுட்டு இந்த 6 மட்டும் எடுத்துக்கோங்க. வேதம் ஓதுதல் ஓதுவித்தல், யாகம் செய்தல் யாகம் செய்வித்தல், தானம் வாங்குவது தருவது எடுத்துட்டு இதுல க்ஷத்திரியனுக்கும் வைசியனுக்கும் கூட உள்ளது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வேதம் ஓதுவது உண்டு, யாகம் செய்வது உண்டு, தானம் தருவது உண்டு. இல்லாதது என்ன? வேதம் ஓதுவித்தல் இல்லை, யாகம் செய்வித்தல் இல்லை, தானம் வாங்குவது இல்லை. இது மட்டும் பிராமணர்களுக்கு மட்டுமே உரியது. ஆகையால இந்த இடத்துல பிராமணர்கள் தர்மத்தில் உள்ள வேதம் ஓதுவித்தல், யாகம் செய்வித்தல், தானம் வாங்குவதை ஆகியவை இவர்களுக்கு கிடையாது. இவர்கள்லாம் யாருன்னா க்ஷத்திரியர்களும் வைசியர்களும். மற்றவை 3ம் அங்க சேர்த்துக்கோங்க. மற்றவை 3ம் உண்டு. எந்த 3ம் உண்டு? வேதம் ஓதுதல் உண்டு, யாகம் செய்தல் உண்டு, தானம் தருதல் உண்டு அப்படின்ட்டு. இவற்றோடு கூட இந்த 3ஓடு கூட க்ஷத்திரியர்களுக்கு கூடியது என்னது? தண்டித்தல், போர் செய்தல். வைசியர்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா அவை 3ம் இவர்களுக்கும் உண்டு. இவர்களும் இதுதான் இன்னைக்கு மைதிலி அம்மா இந்த பாயிண்ட் ரைஸ் பண்ணாங்க. இவர்களுக்கு உண்டான உண்டு. வைசியர்களுக்கும் வேதம் ஓதுவது உண்டு, யாகம் செய்வது உண்டு, தானம் தருவது உண்டு. அவர்களுக்கு இல்லாதது, வைசியர்களுக்கு இல்லாதது என்ன? வேதம் ஓதுவித்தல் கிடையாது, யாகம் செய்வித்தல் கிடையாது, தானம் வாங்குவது கிடையாது. மற்றபடி இது காமன். ஆகையால்தான் இவ்விருவருக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்லி அங்க போட்டிருக்கோம். இந்த இருவருக்கும் பொதுவானது அந்த 3. அந்த முதல் 3 பொதுவானது எல்லாருக்குமே. அந்த 3 என்னன்னா தான் வேதம் ஓதுதல், யாகம் செய்தல், தானம் கொடுத்தல். இது யாராருக்கெல்லாம் உண்டு? பிராமணருக்கும் உண்டு, க்ஷத்திரியருக்கும் உண்டு, வைசியருக்கும் உண்டு. இது பொதுவானது எல்லாருக்குமே. ஆச்சா, இவர்களுக்கு தனித்தனியே உரியவை. யாருக்கு தனித்தனியே உரியவை? க்ஷத்திரியர்களுக்கும் வைசியர்களுக்கும் பார்த்தீங்கன்னா தண்டித்தல், போர் செய்தல் யாருக்கு மட்டும் உரியது? க்ஷத்திரியர்களுக்கு மட்டும் உரியது. இவங்களுக்கு வைசியர்களுக்கு மட்டும் உரியது பாத்தீங்கன்னா பயிரிடுதல், பசுக்களை காத்தல், வியாபாரம் செய்தல். இப்போ ஒரு மாதிரி இப்போ கிளியரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் இப்ப இந்த 6ன்னு எடுத்துக்கும் போது இந்த மத்ததை விட்டுட்டு இந்த 6 மட்டும் எடுத்துக்கோங்க. வேதம் ஓதுதல் ஓதுவித்தல், யாகம் செய்தல் செய்வித்தல், தானம் கொடுத்தல் வாங்குதல். இது எடுத்துட்டீங்கன்னா இது பிராமணர்களுக்கு இந்த 6 தர்மங்களும் உடையது. க்ஷத்திரியர்களுக்கும் வைசியர்களுக்கும் எடுத்துட்டீங்கன்னா வேதம் ஓதுதல் உண்டு, யாகம் செய்தல் உண்டு, தானம் தருதல் உண்டு. இல்லாத 3 எதுன்னா வேதம் ஓதுவித்தல் கிடையாது, யாகம் செய்வித்தல் கிடையாது, தானம் வாங்குவது கிடையாது. இந்த 2 பேருக்கும். அப்ப இவர் இந்த 2 பேருக்குள்ள, அதாவது க்ஷத்திரியர்களுக்கும் வைசியர்களுக்கும் 2 பேருக்குள்ள தனித்தனியானது எதுன்னா போர் செய்வது தண்டிப்பது க்ஷத்திரியர்களுக்கு, பயிரிடுதல், பசுமாடுகளை மேய்ப்பது, வியாபாரம் செய்தல் வைசியர்களுக்கு. இப்போ ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல இந்த 3ன்னு வார்த்தை மட்டும் சேர்த்துக்க வேணும். க்ஷத்திரிய தர்மம்னு வர்றதுல மற்றவை உண்டு, மற்றவை 3ம் உண்டு அப்படின்னு சேர்த்துக்கோங்க. அந்த 3ங்கிறது இங்க போட்டிருக்கோம். வேதம் ஓதுதல், யாகம் செய்தல், தானம் செய்தல். அதுதான். மற்றபடி 4ஆம் வண்ணத்தினுடைய மற்ற சாதிரியர் மேற்கூறிய காரிய செய்கையில் அவர்களுக்கு உதவி புரிதல் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் இந்த வர்ண தர்மம், ஆசிரம தர்மம். அதுல பிரம்மச்சாரிக்கு என்னன்னு பார்த்தோம், இல்லறத்தானுக்கு என்னன்னு பார்த்தோம், வானப்பிரஸ்தன், துறவி.
இதுல வந்து ஒரு டவுட் வந்துச்சு, இந்த உஞ்சவிருத்திங்கிறது சம்சாரிகள் கூட செய்ததாக நம்ம கேள்விப்படுகிறோமே அப்படின்னு ஒரு ஒரு ஐயப்பாடு எழுந்தது. இப்போ இப்ப இல்லறத்தான் அப்படின்னு நினைச்சா அந்த இல்லறத்தான் பிராமணனாவும் இருக்கலாம், சத்திரியனாவும் இருக்கலாம், வைசியனாவும் இருக்கலாம், நான்காம் வர்ணத்தனாவும் இருக்கலாம் இல்லையா? ஆகையால அந்தந்த அந்தந்த ஜாதிக்கு ஏற்ற தொழில் அவர் செய்வான். சத்திரியனா இருந்தா அதுக்கேற்ற தொழில் செஞ்சு சம்பாதிப்பான், வைசியனா இருந்தா அதுக்கேற்ற தொழில் அந்த மாதிரி செய்வாங்க. ஒரு கால் அவங்களுக்கு இல்ல வரல, அவங்க தொழில எந்த விதமான பணமும் கிடைக்கலன்னா அவங்க கூட உச்ச விருத்திக்கு போகுது, மற்றவர்களிடம் கேட்டு வாங்குவது இருக்கத்தான் செய்யும், இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனா பொதுவாக இந்த பிக்ஷை எடுப்பது அப்படிங்கிறது பிரம்மச்சாரிகளுடைய பாத்தீங்களா? இல்லறத்தான வானப்பிரஸ்தர் எந்த ஜாதியில வேணாலும் இருக்கலாம் இல்லையா? ஆகையால அவங்க அந்த ஜாதிக்கு ஏற்ற வேலை செஞ்சு சம்பாதிப்பாங்க. ஒரு சமயம் அவர்களிடம் இல்லை, கொஞ்சம் செல்வ தட்டுப்பாடு ஏற்றால் அவர்கள் உச்ச விருத்திக்கு போகக்கூடும். இப்ப காலமெல்லாம் மாறிடுச்சு, அந்த காலத்துல அப்படி இருந்திருக்கலாம். சன்னியாசிகளை பத்தி ரொம்ப கிளியரா இருக்கு. வீடு இல்லை, நெருப்பு இல்லை, துணைவு இல்லை, எதுவுமே இல்லை, அந்த மாதிரி இருக்கவர்கள் சன்னியாசிகள். இது இந்த ஆசிரமத்தில் வேதிக்கும் தர்மம் போல, எப்படி ஒரு ஒரு ஆசிரமத்திற்கும் ஒரு ஒரு தர்மம் இருக்கிறதோ அதே போல இந்த சாதாரண அசாதாரணத்தில் வேதிக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் தீட்சையில் வேதிக்கும் ரொம்ப சுலபம். அதாவது சொர்க்கத்தை வேண்டி வரும் ஜோதிஷ்டோமம் செய்யும் போது அவன் மற்ற தீட்சைகளை செய்ய வேண்டியதில்லை, மற்ற அந்த நித்திய நைமித்திய கர்மங்களை செய்ய. இவ்வாறான தீட்சை பெறாத 3 ஜாதியினர் மற்றும் 4 வர்ணத்தினரை தமக்குரிய கர்மங்களை செய்தே ஆக வேண்டும், இல்லாவிடில் குற்றம் வரும். தீட்சை வாங்கினவர்கள் அந்தந்த ஜாதிக்கும் ஆசிரமத்துக்கும் ஏற்ற தர்மங்களை செய்யாவிட்டால் பரவாயில்லை. தீட்சை வாங்கியவர்கள், அதாவது இந்த ஸ்வர்க்கம் வேண்டும் என்று கேட்டு அந்த ஜோதிஷ்டோமமோ இல்லை எந்த ஒரு யாகத்தை செய்தாலும் அவர்கள் மற்ற தங்களுடைய வர்ண ஆசிரமத்துக்கு ஏற்ற தர்மங்களை கைப்பிடிக்காவிட்டால் பரவாயில்லை. ஆனால் தீட்சை மேற்கொள்ளாதவர்கள் எல்லாரும் அதை கடைபிடித்தே ஆக வேண்டும் அப்படின்னு தான் சொல்ல வர்றாங்க. இதை உதாரணமாக காட்டி எப்படி இந்த சாதாரணமான கர்மத்திலிருந்து அசாதாரணமான கைங்கரியம் வேறுபடும் அப்படிங்கிறது தான் இங்கே காண்பிருக்காங்க. இதே போல இந்த போல எப்படி ஆசிரமத்துக்கு ஏற்ப, வர்ணத்துக்கு ஏற்ப, தீட்சைக்கு ஏற்ப அந்த அவர்களுடைய அந்த வாழ்க்கை முறை வேறுபடுகிறதோ, எப்படி அவர்களுடைய அந்த செயல்பாடு வேறுபடுகிறதோ, அதே போல அத்தாணி சேவகத்தில், அத்தாணி சேவகன அந்தரங்கமான கைங்கரியம், அதுல பொதுவானது நழுவும், மற்ற எல்லாம் விட்டு போகும் அப்படின்னு சொல்றாங்க. அத்தாணி சேவகத்தில், அத்தாணி சேவகம் என்கிறபடி அந்தரங்கமான தொண்டு, இது தனக்கே உரிய திவ்ய மங்கள விக்கிரகத்தோடு கூடிய சர்வேஸ்வரன் விஷயமாகியாலே சிறப்பான கைங்கரியம் அவனுக்கே செய்யப்படுவது. இதுக்கு முன்னால் அந்த இன்னொரு சூத்திரத்துல பார்த்தோம் இல்லையா, அந்த சாஸ்திரிகளுக்கு அந்தர்யாமியாக மற்ற தெய்வங்களை உடலாக கொண்ட அந்தர்யாமியான எம்பெருமான் குறி. ஆனால் இவர்களுக்கு, இந்த பிரபன்னர்களுக்கு, இந்த தாச விருத்திகளுக்கு தன்னுடைய விக்கிரகமாகவே தானே ஆக மற்றொன்றுக்கு உடலாக இல்லாத அந்த அச்சா நிலைதான் இவர்களுக்கு குறி அப்படின்னு பார்த்தோம். பொதுவானது தேவர்களை தங்கள் உடலாக கொண்டு அந்தர்யாமியாக உள்ள இவ்விரைவிற்கு செய்யப்படும் ஆராதனம் ஆகிய சிறப்பில்லாத கர்மங்கள். அந்த பொதுவானது சிறப்பற்றது அப்படின்னு சொல்றாரு. நழுவும் ஜாதி, ஆசிரம, தீட்சை முதலியவற்றில் கர்மங்கள் வேறுபடுவது போல அத்தாணி சேவகத்தில் பொதுவானது, பொதுவானதுன்னா என்ன? இங்க அந்தர்யாமி ஆராதனம் உறங்குவான் கைப்பண்டம் போல நழுவிவிடும். புரியுதுங்களா? இப்ப ஒரு கேள்வி எழும், ஏன் எல்லா தெய்வங்களும் ஏன் நீங்க வணங்குறது இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அது பொதுவான இது சொல்லலாம். நம்ம இங்க இந்த மற்ற தெய்வங்களை ஆராதிக்கும் பொழுது அந்தந்த தெய்வங்கள் கொடுக்கக்கூடிய பலனை அந்தர்யாமியாக இருக்கும் எம்பெருமானை கொடுக்கிறான். ஆகையால் அது சாதாரணமானது. ஆனால் நாங்கள் அர்ச்சையில ஈடுபட்டு எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அந்த அர்ச்சை நிலையிலேயே வணங்குவதாலே எங்களுடைய சேவை, எங்களுடைய அத்தாணி சேவாகும் சிறந்தது. ஆகையால நாங்க இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஜாதி, ஆசிரமம் மற்றும் தீட்சைக்குரிய தர்மங்கள் அந்தந்த ஜாதி வர்ண தீட்சைக்கு ஏற்றவாறு மட்டும் கொண்டு தக்கனவல்லாதவை விலக்கப்படுவது போல ஆத்மஸ்வரூபத்தின் உண்மை நிலையை உணர்ந்த பெரியோர்களுக்கு அதற்கு தக்கதான, அதாவது அத்தாணி சேவகத்திற்கு தக்கதான தர்மம் தவிர மற்றவை விடத்தக்கனவாய் தன்னிடையே விட்டு கழியும் என்றபடி ஆத்மஸ்வரூபத்துக்கு ஏற்றது இந்த அத்தாணி சேவகம். அதை நல்லா தெளிவா வாங்கிக்கலாம் மனசுல.
ஆத்மா அவனுக்கு அடிமைப்பட்டது. அதுலயும் நிறைய பார்த்துட்டோம். சாதாரண சேஷத்துவத்தை காட்டிலும் பாரதந்திரம் மிக உயர்ந்தது, போக்திருத்துவத்தை காட்டிலும் போக்கியதை மிக உயர்ந்தது, அவனுக்கே இனியதாக இருக்க வேண்டும், அவன் முக உல்லாசமே முக்கியம் அப்படின்னு பலமுறை பார்த்துட்டோம். அப்படிப்பட்ட அந்த அத்தாணி சேவகம் மிக உயர்ந்தது. அதிலே நாட்டம் கொண்ட ஒருவருக்கு, அதிலே ஈடுபட வேண்டும் என்று விரும்பும் ஒருவருக்கு சாதாரணமான தர்மங்கள், அதாவது எம்பெருமானை அந்தர்யாமியாக கொண்ட இதர தேவதைகளை வணங்கும் அந்த சாதாரணமானது தன்னிடையே நழுவிவிடும், அது அவர்களுக்கு தேவைப்படாது அப்படிங்கிறத சொல்ல வராங்க. அப்படியானா எல்லாரும் இப்படியே இருப்பாங்களான்னா, சில பெரியோர்கள் சான்றோர்கள் இந்த உலகம் உய்வடைவதற்காக இவர்களை உதாரணமாக கொண்டு மற்றவர்கள் ஒழுகுவார்கள் என்பதற்காக அவர்கள் அதையும் கைப்பிடித்து கொண்டு வருவார்கள். ஆனால் அதை உபாயமாக பற்றாமல் அதை ஒரு தர்மமாக செய்து மற்றவர்கள் தங்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக செய்வார்கள் அப்படின்னு சொல்ல வராங்க. ஆனாலும் இந்த பெரியோர்கள் தம்மை உதாரணமாக கொண்டு உலகத்தில் வாழ்பவர்கள் நசித்து போகக்கூடாது என்பதற்காக தம் நித்திய கர்மங்களை விடாமல் தங்கள் பேரருளால் செய்த வண்ணம் வாழ்கிறார்கள். இப்போ இந்த சாதாரண வழிபாடு, அதாவது மற்ற தெய்வங்களை உடலாக கொண்ட எம்பெருமானை வணங்குவதற்கும் அவனே உருவமான விக்கிரக வழிபாட்டுக்கும் உள்ள வேறுபாடு தெரியாமல் எத்தனையோ லட்சக்கணக்கானவர்கள் இருப்பார்கள். இப்போ அவர்களுக்கு இதுல இருந்து எப்படி இதுக்கு போறதுங்கிற வழியை காட்ட வேண்டிய பெரியோர்கள் சான்றோர்கள் இதை அவர்கள் கடைபிடித்துதான் ஆக வேண்டும். இவர்கள் விட்டு விட்டால் எந்த விஷயம் தெரியாதவர்கள் எல்லாமே விடலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்புக்கு வருவாங்க. இந்த பல கட்டங்களை தாண்டி அவர்கள் இந்த அந்தரங்க இந்த அத்தாணி சேவகத்திற்கு வராமல் போய்விடுவார்கள். இங்க இந்த பரம கருணையாலே இந்த சான்றோர்கள் அவற்றை கைப்பிடித்தே வருகிறார்கள். இதையேதான் பகவத்கீதையில கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொல்லிக் கொடுக்குறான். எதுனா ஸ்ரீகீதை 3ஆம் அத்தியாயம் 23, 24 ஸ்லோகங்கள் பின்னால போட்டிருக்கோம். அதுல சொல்றான், நான் செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்லை, இருந்தாலும் நான் செய்வதை பார்த்து மற்றவர்கள் நடந்து கொள்வார்கள் என்பதாலே நான் இந்த தர்மங்களை கடைபிடிக்கிறேன் அப்படின்னு அர்ஜுனனுக்கு சொல்லியிருக்கான். கிருஷ்ணனே அப்படி பண்ணும்போது நம்ம பத்தி சொல்லவே வேண்டியது இல்லை. அதாவது சான்றோர்கள், அதாவது ஒரு என்ன சொல்ற, ஒரு தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள், மத குருவாக இருக்கக்கூடியவர்கள், ஆச்சாரியர்களாக இருக்கக்கூடியவர்கள் மற்ற ஒன்றுமே அறியாதவர்கள் நசித்து போகக்கூடாது, அவர்கள் உய்வடையாமல் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாவற்றையும் கடைபிடித்து காட்டுவார்கள் என்று சொல்லப்பட்டது. அதுதான் இந்த இதுல. ஆகையால அத்தாணி சேவகத்திலே பொதுவானது நழுவும். அந்தரங்க கைங்கரியத்திலே ஈடுபடும் போது ஒருவருக்கு அந்தர்யாமியாக எம்பெருமான் இருக்கும் இதர தேவதங்களை ஆராதிப்பது தன்னிடையே நழுவி போகும். அடுத்தது சூத்திரம் 32. அதுல என்னன்னா, கைங்கரியத்தில் ஊன்று நிற்பவர்களுக்கு கர்மத்தில் ஊன்று நிற்பவர்களோடு சேர்த்து இல்லாமை இந்த சூத்திரத்தில் அருளி செய்யப்படுகிறது. இது ரொம்ப ஒரு டிமார்கேஷனே வச்சுறாங்க. அதாவது இந்த அத்தாணி சேவகத்திலே ஊன்றி இருப்பவர்களுக்கு மற்றவர்களோடு சேர்த்தே இல்லை, அவங்களோட சேராமே இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு, இது இந்த வில்லிபுத்தூர் பகவர் அப்படின்ட்டு ஒரு பெரிய ஆச்சாரியர் அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு வரலாறு எடுத்து இங்க காமிச்சு கொடுக்குறாங்க. சாதன சாத்தியங்களில் முதல்ல சூத்திரம் பற்றன. சாதன சாத்தியங்களில் முதலும் முடிவும் வர்ண தர்மிகள் தாச விருத்திகள் என்று துறை வேறு இடுவித்து அப்படிங்கிறதா சூத்திரம். இது என்னன்னா, சாதனத்தில் முதல் வர்ண தர்மிகள் என்று துறை வேறு இடுவித்து அப்படின்ட்டு. சாதனத்தில் முதலும்னா பேற்றினை அடைவதற்கு முதல் அடியான கர்மம். இப்போ சாஸ்திரிகள் பாத்தீங்கன்னாலும் அவங்க இந்த கர்ம ஞான பக்தி யோகங்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு ஈடுபடுறாங்க எம்பெருமானை அடைவதற்கு தான். சாதனா பக்தி, உபாயம், அவர்கள் உபாயத்தை மேற்கொள்கிறார்கள். நான் செய்கிறேன், நான் கர்மயோகம் செய்கிறேன், ஞான யோகம் செய்கிறேன், பக்தி யோகம் செய்கிறேன், எனக்கு மோட்சத்தை தருவாயாக அப்படின்னு எம்பெருமானை கேட்கிறார்கள். இப்போ இவர்கள் ஏன் அதை விடுகிறார்கள்னா, நான் செய்கிறேன் என்ற அகங்கார கர்ப்பமாகியால அதை விடுகிறார்கள், அவ்வளவுதானே தவிர அவர்களுக்கும் குறி எம்பெருமானை அடைவதுதான். அதுதான் முதல் அடி அப்படின்னு சொல்றாங்க. சாதனத்தில் முதலும் பேற்றினை அடைவதற்கு முதல் அடியான கர்மம். எடுத்த உடனே கர்மயோகம் தான் செய்ய சொல்லுவாங்க. கர்மயோகத்தை கர்மத்தை பற்றில்லாமல் செய்து கொண்டு வரும் பொழுது
இந்த உடம்பு மீதுள்ள பற்று அழிகிறது, அவனுக்கு ஆத்ம சாட்சா்காரம் கிடைக்கிறது. அதற்கு பிறகு அவன் ஞான யோகம், பக்தி யோகம் என்று படிப்படியாக முன்னேறி, அப்படியோ இல்லை கர்ம வழியாகவோ அவன் மோட்சத்தை அடையக்கூடும். ஆகையால முதல் படி எதுன்னு சொன்னாக்கா கர்மம். பேற்றினை அடைவது, பேற்றினைனா மோட்சம், வீடு வேற்று அடைவதற்கு முதல் அடியான கர்மம். வர்ண தர்மிகள், வர்ண ஆசிரம தர்மங்களை கைவிடாமல் கர்மத்தில் ஈடுபட்டு பேற்றை அடைய நினைப்பவர்கள், இவர்கள் தான் சாஸ்திரிகள் சொன்னாங்க. அவங்க வர்ண தர்மத்தையும் ஆசிர தர்மத்தையும் விடவே மாட்டார்கள். நான் பிராமணன்னா நான் பிராமணன் தான், க்ஷத்திரியன்னா க்ஷத்திரியன் தான், வைசியன்னா வைசியன் தான், நான்காம் வர்ணமும் நான்காம் வர்ணம் தான் அப்படின்ட்டு அந்த வர்ண தர்மத்தை விட மாட்டார்கள். ஆசிரம தர்மத்தை, பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சன்னியாசிங்கிற ஆசிரம தர்மத்தை விடாமல் கர்மத்தில் ஈடுபட்டு அதை விடாமல் அவர்கள் கர்மத்தை மேற்கொள்ளுவார்கள். அப்படி பண்ணி அவர்கள் பேற்றை அடைய நினைப்பார்கள். துறை வேறு இடுவித்து, துறைனாக்கா இப்ப நம்ம படித்துறைன்னு எல்லாம் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி துறை, அந்த அந்த செக்ஷன் அவர்களுக்கான இடம். துறை வேறு இடுவித்து, அவங்களுக்கு வேறு துறை வேறு செக்ஷனே கொடுத்துறாங்க, வேற இடம் கொடுத்துறாங்க. இவர்கள் ஜாதிக்கு உரிய தர்மங்களை மேற்கொள்வதால் வேறு துறையை சேர்ந்திருப்பார்கள். இவங்க தங்களுடைய ஜாதியையும் ஆசிரம தர்மத்தையும் விட்டே கொடுக்கவே மாட்டார்கள். ஆனாலும் அவர்கள் தனி செக்ஷன், வேறு துறை அப்படின்னு வச்சிருக்காங்க. இவங்களை பாருங்க, சாத்தியத்தின் முடிவு தாச விருத்திகள் என்று துறை வேறு இடுவித்து. சாத்தியத்தின் முடிவு அப்படின்னா அடையத்தக்க பேர்களில் முடிவான கைங்கரியம். இவங்களுக்கு வேண்டியது அந்த முடிவான கைங்கரியம். கைங்கரியம் இருந்தா இவங்களுக்கு போதும். சாத்தியத்தின் முடிவு இங்க சாதனத்தின் முதல், சாதனத்தினா பிகினிங், சாதனத்தின் முதலில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். சாத்தியம்னாக்க ரிசல்ட் கிடைச்சிருச்சு, பேரு கிடைச்சிருச்சு. அந்த சாத்தியத்தில் முடிவு என்னன்னா அடையத்தக்க பேர்களில் முடிவான கைங்கரியம். அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் ஒன்று கிடைக்குமாகில் அதுதான் அந்த ஆத்மாவுக்கு முடிவான பேரு. தாச விருத்திகள், இவங்க பேரு தாச விருத்திகள். ஆத்மாவிற்கு தாசமே குணம் என்று உணர்ந்து கைங்கரியத்தில் ஈடுபடுவார்கள். இப்ப இவங்க பார்த்தா என்ன பண்றாங்க, அந்த உடலுக்கே உரியதான ஆசிரமம் தர்மம் அவற்றை பற்றி கொண்டு கர்மத்தில் ஈடுபட்டு மோட்சத்தை அடைய நினைக்கிறார்கள். இவர்கள் ஆத்மாவின் குணமான தாசியத்தையே நம்பி அதிலேயே ஈடுபட்டு அதற்கு உரியதான அந்த கைங்கரியத்தை அடைகிறார்கள். ஆனால் இவர்கள் துறை வேறு, அவர்கள் துறை வேறு. இவங்களுடைய இது வேறு, அவங்களுடைய இது வேறு அப்படின்னு சொல்றாங்க. துறை வேறு இடுவித்து, இவர்கள் தாசியத்தை உணர்ந்து அது நிறம் பெற கைங்கரியத்தில் ஈடுபடுவதால் வேறு துறையை சேர்ந்தவர்கள் இறைவனுக்கு உகந்து தொண்டு செய்யும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள். இவங்களுக்கு பேர் தான் ஸ்ரீ வைஷ்ணவர்கள். அதாவது ஆத்மா தாசியம், அது தாசன், எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டது அப்படிங்கிறத நிலை நின்று ஊன்றி கவனித்து அதிலே நிலையாக நின்று அதை நிரம்பெற செய்வது அவனுக்கும் அடியார்களுக்கும் கைங்கரியம் என்று எவனொருவன் இருக்கிறானோ அவனே ஸ்ரீ வைஷ்ணவன். இவன் வேறு துறையை சேர்ந்தவன், மற்றவர்கள் வேறு துறையை சேர்ந்தவர்கள். இவர்களுக்கும் அவர்களுக்கும் பொதுவா ஒண்ணுமே இல்லை. இவங்களுக்கு உடம்பு, ஜாதி, வர்ணம் தான் முக்கியம். அவங்களுக்கு ஆத்மா தாசியம் கைங்கரியம் தான் முக்கியம். இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒன்றாக முடியாது. ஆகையால துறை வேறு இடுவித்து, ரெண்டு பேருக்கும் வேறு வேறு துறை. இதை ஒரு உதாரணத்தின் மூலமாக இங்கே விளக்குகிறார்கள். இந்த இரு தரப்பினரிடையே உறவு அறுத்து துறை வேறிட்டு போக செய்தது வில்லிபுத்தூர் பகவர். வில்லிபுத்தூர் பகவர் அப்படின்னு ஒரு பெரிய ஆச்சாரியர் அவர் பண்ணியிருக்கார். திருவைந்திரபுரத்தில் வில்லிபுத்தூர் பகவர் என்பவர் ஒருவர் இருந்தார். அவர் தினமும் எல்லோரும் சென்று நீராடி காலை கடன்களை செய்யும் துறைக்கு செல்லாமல் தான் வேறு ஒரு துறைக்கு சென்று நீராடி காலை கடன்களை முடித்து வருவார். அதனை கண்ட அந்தணர்கள், அவர் ஒரு அந்தனர், பிராமணர். அவர் யாரு, வில்லிபுத்தூர் பகவர். ஒரு நாள் அவர்கள் நேரிலே சென்று இதை பற்றி கேட்டாங்க. ஏன் சாமி இப்படி நாங்கெல்லாம் ஒரு இடத்த பண்றோம், நீங்க மட்டும் ஏன் வேற இடத்துல போய் குடித்து காலை கடன்களை கழிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டதுக்கு அவர், நீங்கள் பிராமணர்கள், நாங்கள் வைஷ்ணவர்கள். அழக, நீங்க பிராமணர்கள், நாங்க வைஷ்ணவர்கள் அப்படின்ட்டு அந்த பிரிவங்க காட்டி கொடுத்துட்டாரு. விஷ்ணுவிற்கு அடிமை செய்கிறவர்கள், விஷ்ணுவுக்கு தொண்டு செய்வதுதான் எங்களுக்கு ஸ்வரூபம். நீங்கள் பிராமணர்கள், ஜாதிக்கு தகுந்த தர்மங்களை செய்பவர்கள். கைங்கரியத்தே செய்து கொண்டிருக்கிற எங்களுக்கும் ஜாதிக்கு ஏற்ற தர்மங்களை செய்து கொண்டிருக்கிற உங்களுக்கும்
எந்த வித சேர்க்கையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். கிளீனா சொல்லிட்டார். நாங்க வைஷ்ணவர்கள், நீங்க பிராமணர்கள் அப்படின்னு சொல்லிட்டார். ஆகையால் இங்க வைஷ்ணவம் அப்படின்னாக்க ஒரு திருமண் சாத்தி இருக்கிறதையோ, வைஷ்ணவ பரிபாஷை பெற்றுக்கொண்டு அந்த ஆச்சாரமாக இருக்கின்றோ வைஷ்ணவம் அல்ல. அந்த ஆத்மாவுக்கு தாசியமே பண்பு. அந்த தாசியத்திற்கு மிகவும் வேண்டுபடுவது எம்பெருமானுக்கும் அவன் அடியார்களுக்கும் கைங்கரியம் செய்வது என்று உறுதி பூண்டு அதில் வாழ்ந்து வாழ நினைக்கிறவன் எவனோ அவனே வைஷ்ணவன். மற்றபடி குல தர்மங்களை அனுசரித்துக் கொண்டிருப்பவர்கள் சாஸ்திரிகள், பிராமணர்கள் எப்படி வேணாலும் சார். ஆகவே பகவர் வந்து இந்த வில்லிபுத்தூர் பகவர் துறை வேறு செய்து கொடுத்துட்டார், பிரிச்சு கொடுத்துட்டார். நீங்க வேற நீங்க வேற, உங்க 2 பேருக்கும் ஆகிறது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். இப்போ இப்ப இப்ப இதுக்கு முன்ன வந்து சில பார்த்துட்டே வந்தோம். முதல்ல இருந்து கொஞ்சம் ஒரு ரெக்கலெக்ட் பண்ணிக்கலாம். இவங்க சாஸ்திரிகள் வந்து என்ன சொன்னாங்க? தெப்பக்கையர் அப்படின்னாங்க. இவர்களை வந்து விட்டத்தில் இருப்பவர் சொன்னாங்க. அவங்க சாஸ்திரிகள், இவர்கள் சாரக்யன்னு சொன்னாங்க. அவர்கள் சாஸ்திரங்களில் ஊன்றி இருப்பார்கள், இவர்கள் திருமந்திரத்தின் பொருளிலே ஊன்றி இருப்பார்கள் சொன்னாங்க. அவர்கள் வந்து பிரவருத்தி மார்க்கம், முயற்சியை மேற்கொள்ளுவார்கள், இவர்கள் நிவృத்தி மார்க்கம், எல்லாவற்றையும் கைவிடுவார்கள் என்று சொல்லப்பட்டது. அவர்கள் முற்பாடர், இந்த 2 இதுல அவர்கள் முற்பாடர் சொன்னாங்க. இவர்களை செயல் தீர்ந்தார், இவங்க செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்லைன்னாங்க. அப்புறம் அவங்களுக்கு கர்மம் கிரியைனாங்க, இவங்களுக்கு கைங்கரியத்து விருத்தினாங்க. அப்புறம் மண்டியார் மற்றையர்னாங்க. மண்டியார்னு சொல்லும் போது திவ்ய தேசங்களிலே அலைந்து தெரிந்து கொண்டிருக்கும் அவர்கள் சொன்னாங்க. மற்றையர் அப்படின்னு சொல்லி சாஸ்திரிகளை சொன்னாங்க. அப்புறம் இவங்களுடைய இந்த இதுல வழிபாட்டு முறையில அவர்களது சாதாரணம், ஏனால் அவர்கள் அந்தரியாமியா நிலையை வணங்குகிறார்கள். இவர்கள் அசாதாரணம், ஏனால் இவர்கள் ஆட்சியை வணங்குகிறார்கள். அதோட இப்ப வந்து நீங்கள் பிராமணர்கள், இவர்கள் வைஷ்ணவர்கள் அப்படின்னு முதல்ல அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் யாரு அப்படிங்கறத கொண்டு வந்தீங்க காட்டுகிறார்கள். இப்ப இதெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், இதுல ஒண்ணும் இது கிடையாது. அடுத்த சூத்திரம் 33. இதற்கு முன்னே ஜாதி, ஆசிரமம், தீட்சை போன்றவற்றால் தர்மம் வேறுபடுவது போல கர்மம், கைங்கரியம் ஆகியவற்றிற்கான அதிகாரிகள் வேறுபட்டிருப்பதும் அவர்களுக்குள் பெருத்த வேறுபாடு உள்ளதும் விளக்கப்பட்டது. இனி கர்மத்தில் ஊன்றி நிற்பவர்கள், கைங்கரியத்தில் ஊன்றி நிற்பவர்கள் ஆகியோருக்குள் உண்டான பல வகை விசேடங்களை எடுத்துரைப்பதற்காக முதலில் பிறவியின் விசேடம் இந்த சூத்திரத்தில் அருளி செய்யப்படுகிறது. இவங்களுக்குள்ள நிறைய வித்தியாசம் இருக்கும், இந்த 2 பேருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அப்படி இருக்கும்போது முதல்ல வந்து பிறவியில இவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கும், பை பர்த் ஹவு தே ஆர் டிஃபரெண்ட் அப்படிங்கறது வந்து இந்த சூத்திரத்தை காட்டி கொடுக்குறாங்க. வேத வித்துக்களும் மிக்க வேதியரும் சந்தசா மாதாவாலும் அதுக்கு தாயாய் தாயினுமான செய்யுமத்தாலும் பிறப்பிக்கும் அது இருவருக்கும் சிரேஷ்ட ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எப்படி இந்த சிரேஷ்ட ஜென்மம், 2மே சிரேஷ்ட ஜென்மம் தான் சொல்றாங்க. எப்படி கிடைக்கும்னா, இதுல முக்கியமா விளக்க போறது என்னன்னாக்கா, ஒண்ணு வந்து இந்த அந்த பூணல் அணிவித்து காயத்ரி மந்திரத்தை ஓதுவித்தது, அது இருபிறப்பாளர்னு சொல்றோம் இல்லையா. பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள் வந்து அவங்க சாதாரணமாக தாயின் வயிற்றிலிருந்து பிறப்பது ஒரு பிறப்பு. அவர்களுக்கு அந்த 7 வயசு 11 வயசுக்குள்ள அவர்களுக்கு பூணல் அணிவித்து காயத்ரி ஜபம் ஓதுவித்து சந்தியாவந்தனம் கற்றுக் கொடுப்பது 2ஆம் பிறப்பு. ஆனா அதனால அவங்களுக்கு இருபிறப்பாளர்கள் அப்படின்னு பேரு. அவங்க அப்பதான் பிறக்கிறாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி இவர்களுக்கு எப்படி ஒரு ஆச்சாரிய இடத்துல போய் பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டு ரகசியங்களை கற்றுக்கொள்கிறாரோ அவர்களுக்கு இது 2ஆம் பிறப்பு. ஆகையில அவர்களும் 2 முறை பிறக்கிறார்கள், இவர்களுக்கும் 2 பிறப்பு உண்டு சொல்லி அதில் உள்ள வேறுபாட்டை தான் இதுல சொல்ல போறாங்க. இப்போ முதல்ல இவங்க யாரு? இந்த சூத்திரத்தை கீழ்கண்டவாறு பிரித்து பொருள் கொள்ள வேண்டும். வேத வித்துக்கள் சந்தசாம் மாதாவால், சந்தசாம் மாதானா மந்திரங்களுக்கெல்லாம் காயத்ரி மந்திரம் சந்தசுக்களின் தாய் போன்றது அப்படின்னு காயத்ரி மந்திரத்துக்கு ஒரு பெருமை உண்டு. சந்தசாம் மாதாவால், எல்லா சந்தசுக்களுக்கும் தாய் போன்றது காயத்ரி. காயத்ரி ஜபம் சிறப்பிக்கும் அது அவர்களுக்கு சிரேஷ்ட ஜென்மம். யாருக்கு? சாஸ்திரிகளுக்கு, கர்மத்தில் ஈடுபடுபவர்களுக்கு, அந்த அதுல உபாயத்தில் ஈடுபவர்களுக்கு அது சிரேஷ்ட ஜென்மம். வேத வித்துக்கள், எந்த அந்தணர்கள் வேதத்தின் முன்பாகத்தை அறிந்தவர்களோ அப்படின்னு மகாபாரதத்துல சொல்லப்பட்டபடி வேதத்தின் முன்பாகத்தை கற்றி அதில் ஊன்றி நிற்பவர்கள். வேதத்தின் முன்பாகம் வந்து கர்மகாண்டம்னு பேரு, கர்மகாண்டம்னு பேரு. அது பூராவே வந்து யாகங்கள், யக்னங்கள், தானங்கள் இதே தான் சொல்லும்.
இதை பண்ணீங்கன்னா இது கிடைக்கும், இது பண்ணீங்கன்னா இது கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுதான் அந்த வேதங்களின் பூர்வ பாகம் கர்மகாண்டம். அதிலே ஊன்றி நிற்பவர்கள் யாருனாக்க இந்த அந்தணர்கள். அந்தணர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டவர்கள் வேதத்தின் பூர்வ பாகத்தில் ஊன்றி நிற்பவர்கள். வேத வித்துக்கள் யாருன்னா எந்த அந்தணர்கள் வேதத்தின் முன்பாகத்தை அறிந்தவர்களோ, கர்மகாண்டம் அவர்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு என்றபடி வேதத்தின் முன்பாகத்தை கற்று அதில் ஊன்றி நிற்பவர்கள். அதுல அவங்களுக்கு பரிபூர்ணமான நம்பிக்கை உண்டு, அதுல ஊன்றி நிற்பவர்கள். சந்தசா மாதாவால், சந்தசா மாதானா காயத்ரி, காயத்ரி மந்திரத்தால் சந்தசங்களுக்கெல்லாம் தாய் காயத்ரி என்று தைத்தரிய உபநிஷத்திலே சொல்லப்பட்டது போல இந்த காயத்ரி மந்திர உபதேசத்தால் அவங்களுக்கு அந்த சின்ன வயசுல பூனல் போட்டு காயத்ரி மந்திரம் சொல்லி கொடுத்துறாங்க இல்லையா, அதை சொல்றாங்க இங்க. சந்தசா மாதா, சந்தசங்களுக்கெல்லாம் தாயான காயத்ரி மந்திர ஜபத்தை எப்பொழுது அவன் பெறுகிறானோ அப்பொழுது பிறப்பிக்கும் அது சிரேஷ்ட ஜென்மம். அப்ப பிறக்கிறான் பத்தியா, தாயின் வயிற்றுல பிறந்தது ஒண்ணு இல்லைன்னு இல்லை. ஆனா அவனுக்கு அது 7 வயசு 11 வயசு ஆகும் பொழுது அவனுக்கு அந்த அந்த யஜ்னோபவீதத்தை அணிவித்து அந்த காயத்ரி மந்திரத்தை ஜபித்து சந்தியாவந்தன பద్ధதிகளை கற்றுக் கொடுக்கும் பொழுது அதுதான் அவன் பிறந்தான். இரு பிறப்பாளர் சொல்றது. அப்பதான் அவன் பிறந்ததுக்கு சமானமாக ஆகிறான். அப்படி பிறப்பிக்கும் அது, இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லிக் கொடுத்து பிறப்பிக்கும் அது சிரேஷ்ட ஜென்மம், அவனுக்கு மிக உயர்ந்த ஜென்மம். கர்மத்தில் ஊன்றி நிற்பவர்களுக்கு காயத்ரி மந்திர உபதேசத்தால் கிடைப்பது சிரேஷ்ட ஜென்மம், மிக சிறந்த ஜென்மம் அவர்களுக்கு. அதாவது உயர்ந்த பிறவியாகும், அவர்களுக்கு அது உயர்ந்த பிறவியாகும். முதலில் கூறப்பட்ட இந்த பிறப்பு சாதிகளுக்கு தக்க விதி விலக்குகளும் அதற்கு தக்க ஒழுக்கத்தையும் அதற்கு தக்க பலனையும் அடைவதற்கு உறுப்பாக உள்ளதால் இவர்களுக்கு சிறந்த பிறப்பு ஆகும். இவங்களுக்கு அந்த டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப மற்றவங்களுக்கு டிசிப்ளின் வேண்டாமாங்கிறது கிடையாது, இவங்க அதுல இருக்கணும், இருந்தாதான் அவர்களுக்கு வேண்டிய பலன் கிடைக்கும். தக்க விதி விலக்குகள் அவங்களுக்கு இருக்கிறத எடுக்கணும். ஒழுக்கம், ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கு தக்க பலனை அடைவதற்கு இதெல்லாம் இருக்கணும். ஆகையால இவர்களுக்கு இது சிறந்த பிறப்பு. எப்போ இவர்களுக்கு அந்த காயத்ரி மந்திர உபதேசம் பிறப்பொழுது இவருக்கு ஏற்படும் அந்த பிறப்பு சிரேஷ்டமானது. ஏன்னா இது அவனுக்கு தக்க ஒழுக்கத்தையும் தக்க வழியையும் போதித்து தக்க பலனை அது அவனுக்கு அடைவிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த பக்கம் வரலாம். மிக்க வேதியர் அதுக்கும் தாயாய் தானுமாயினு செய்யுமதால் திருமந்திரம் பிறப்பிக்கும் அது சிரேஷ்ட ஜென்மம். இவர்களுக்கு திருமந்திர உபதேசத்தால இவர்களுக்கு கிடைக்குது, அவர்களுக்கு காயத்ரி மந்திரத்தால கிடைக்குது, இவர்களுக்கு திருமந்திர உபதேசத்தால கிடைக்குது. மிக்க வேதியர், எந்த மக்கள் வேதாந்தம் அறிந்தவர்களோ என்கிறபடி மிக்க வேதியராய் வேதங்களின் தாத்பரியங்களை அறிந்த ஞானியர்கள். எந்த மக்கள் வேதாந்தம் அறிந்தவர்களோ, வேதாந்தம் அப்படின்னாலே உபனிஷத் பாகத்துக்கு வந்தது, ஞான காண்டம், அதாவது வேதங்களுடைய ஞான காண்டம் உத்தர பாகத்திற்கு வந்திருது. அவர்கள் இந்த கர்ம காண்டத்தை தாண்டியவர்கள், எம்பெருமானை அடைய வேண்டும் என்று உபனிஷத் பகுதிக்கு வந்து விட்டவர்கள், வேதாந்தத்திற்கு வந்து விட்டவர்கள். அந்த ஞானிகள் தாத்பரியங்களை அறிந்த ஞானிகள், வேதம் என்ன சொல்றது அப்படிங்கிற நன்றாக அறிந்தவர்கள், வேதத்தின் அந்த உத்தர பாகத்தை உபனிஷத் பகுதியை நன்றாக அறிந்து கொண்டவர்கள். அதுக்கும் தாயார் காயத்ரி மந்திரத்திற்கும் தாயான திருவெற்றெழுத்து. இப்போ காயத்ரி மந்திரத்தை என்னன்னு சொல்லும், சந்தசுகளுக்கு எல்லாம் தாய் காயத்ரி சொன்னோம். காயத்ரி மந்திரத்துக்கே தாய் எதுன்னு பார்த்தா திருமந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. காயத்ரி மந்திரத்திற்கும் தாயான திருவெற்றெழுத்து. ஏனெனில் இதில் 4 வேதங்கள் இதிகாச புராணங்கள் ஆகியவற்றின் பொருள் பொதிந்துள்ளது அப்படின்னு பாஞ்சராத்திர கிருஷ்ண பகவானே சொல்லியிருக்கார். ஆகையால இது காயத்ரி மந்திரத்திற்கும் தாயானது. காயத்ரி மந்திரம் சந்தசுக்குள் தாயானது, எல்லா மந்திரங்களுக்கும் தாய், அதற்கும் தாயானது திருமந்திரம். ஏனென்றால் இதில் வேத இதிகாச புராணங்களின் பொருள் இதில் அடங்கி உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. தாயினும் ஆயினை செய்யுமதால், இது திருமங்கை ஆழ்வார், பெற்ற தாயினும் ஆயினை செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படிங்கிற போல இந்த உடலை பெற்ற தாயை காட்டிலும் அன்புடன் மோட்சம் பெற ஞானத்தை உண்டாக்குவது திருவெற்றெழுத்து. இந்த உலகத்துல நமக்கு தாய் தான் இல்லையா, நம்ம கஷ்டம் எல்லாத்தையும் பகிர்ந்துட்டு நமக்கு ஒரு கஷ்டம்னா அம்மா தான், முதல்ல அம்மான்னு தானே சொல்றோம். அப்படிப்பட்ட பெற்ற தாயை காட்டிலும் ஆயினை செய்யும். பெற்ற தாய் நமக்கு மோட்சத்தை வாங்கி தர முடியாது, ஆனா இந்த திருமந்திரம் ஆகிய தாய் நமக்கு மோட்சத்தை பெற்றுத்தரும்.
அதுல நெட்டெழுத்தாகிய தாய் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. பிறப்பிக்கும் அது சிரேஷ்ட ஜென்மம். இந்த திருவெட்டெழுத்து உபதேசத்தால ஒருவன் அடைகிறான் பார்த்தீங்களா, அது அவனுக்கு சிரேஷ்ட ஜென்மம். அவனுக்கு காயத்ரி ஜபத்தால கிடைத்தது சிரேஷ்ட ஜென்மம். இவனுக்கு திரு எட்டெழுத்து உபதேசத்தால் கிடைத்தது சிரேஷ்ட ஜென்மம். மற்றொரு வகையினரான கைங்கரியத்தில் ஊன்றி நிற்பவர்களுக்கு ஆச்சாரியன் தரும் திருமந்திர உபதேசத்தில் கிடைப்பது. கைங்கரியத்திலே ஊன்றி இருப்பவர்களுக்கு, ஆன்மஸ்வரூபம் அறிந்தவர்களுக்கு, அவர்களுக்கு சிரேஷ்ட ஜென்மம் யாரால் பிறப்பிக்கப்படுகிறது? அந்த திருமந்திர உபதேசத்தை செய்யும் அந்த ஆச்சாரியனால் அந்த பிறப்பு, அந்த சிரேஷ்ட ஜென்மம் அவனுக்கு கிடைக்கிறது. சிறந்த பிறப்பு. ஆச்சாரிய ஞானத்தால் அவனை பிறப்பிக்கிறான். அப்பதான், அப்ப முன்பு பிறந்திலேன் பிறந்த பின்பு உன்னை மறந்திலேன்ட்டு இந்த திருமந்திர அந்த உபதேசம் பெறுகிற வரைக்கும் நான் பிறக்கவே இல்லை அப்படிங்கிறது ஆழ்வார்களோட திருவள்ளம். அது வரைக்கும் நான் இருந்தேன், என்னவோ மனுஷனா இருந்தேனே தவிர பிறக்கவே இல்லைன்னா அந்த ஆத்ம ஞானம், ஆத்மா தாசியம் என்பது இன்னும் எனக்கு பிறக்கவே இல்லை. இந்த உபதேசம் பெற்ற பிறகுதான் எனக்கு கிடைத்தது என்பது அசான்றோருடைய திருவள்ளம். ஆச்சாரிய ஞானத்தால் அவனை பிறப்பிக்கிறான். ஆச்சாரியன் கிட்ட இந்த மற்ற உபதேசம் பெறும் பொழுதுதான் அந்த ஆத்மாவானது உண்மையிலே பிறக்கிறது. அந்த ஞானத்தால் அடையும் பிறவியே ஒருவனுக்கு உயர்ந்த பிறவியாகும். எத்தனையோ லட்ச லட்ச பிறவியோ என்னவா போல பறந்திருக்கலாம். பெரிய பெரிய அரசனாக, பெரிய இதுவாக, பெரிய என்னென்ன நினைக்க முடியுமோ அவ்வளவு யோசிச்சு பார்க்கலாம். ஆனால் எந்த ஒரு பிறவியிலே அவன் ஒரு ஆச்சாரியனை அடிபணிந்து அந்த திருவெட்டெழுத்து உபதேசத்தை பெறுகிறானோ அப்பதான் அவன் பிறந்ததுக்கு கணக்கு. அதுதான் அவனுக்கு சிரேஷ்ட ஜென்மம், சிறந்த பிறவி அப்படின்னு சொல்றாங்க. இவர்கள் பிறப்பு ஆத்மான் ஸ்வரூபத்திற்கு தக்கவையான விதிவிலக்குகளும் அவற்றில் தக்க ஒழுக்கத்திற்கும் அதற்கு தக்க பலனை அடைவதற்கு உறுப்பும் ஆகையால் இவர்களுக்கு சிறந்த பிறப்பாகும். அவங்களுக்கு சொன்ன இல்லையா, ஒழுக்கம் இருக்கணும், அவர்கள் எல்லாத்தையும் அவர்கள் பார்த்துக்கணும், அந்த மாதிரி இருந்தா அவங்களுக்கு பலன் கிடைக்கும்ட்டு. அதே மாதிரி இவர்களுக்கும் அந்த ஆத்மாவின் ஸ்வரூபத்திற்கு அங்க அவங்க ஜாதி வர்ணத்திற்கு ஏற்றபடி அவங்க நடக்கும். இங்க இவங்க ஆத்மாவின் ஸ்வரூபத்திற்கு ஏற்றபடி இவர்கள் நடக்கும் பொழுது இவர்களுக்கு இது சிறந்த பிறப்பாக ஆகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இந்த பக்கம் அந்த படமும் இருக்கும். ஒரு பக்கம் அவனுக்கு காயத்ரி ஜபம் பண்றாங்க, இன்னொரு பக்கத்துல அவனுக்கு பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணி வைக்கிறாங்க. இது ரெண்டுதான் இருக்குது. அப்புறம் 34வது சூத்திரம், 34வது சூத்திரம். இதுல ஒண்ணு சிம்பிள் தான், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அதாவது முக்கியமா இதுதான் அவங்களுக்கு அந்த இருபிறப்பாளர் அப்படின்னு சொல்லணும்னா முதல் 3 வர்ணத்தர்களுக்கு காயத்ரி மந்திர உபதேசம் தான் இன்னொரு பிறப்பை தருகிறது, சிரேஷ்டமான ஜென்மத்தை தருகிறது. திருமந்திரம் எல்லாருக்கும் உரியது. முதல் 3 வர்ணத்தர் மட்டுமல்ல, எல்லாருக்குமே அது உரியது. அவர்கள் ஒரு ஆச்சாரியனை அணுகி அந்த திருமந்திர உபதேசத்தை பெறும் பொழுது அவர்கள் பிறந்தவர்களாக ஆகிறார்கள். இது இவர்களுக்கு சிரேஷ்ட ஜென்மம், அவர்களுக்கு அது சிரேஷ்ட ஜென்மம். அது இந்த சரீரத்தினுடைய பண்புகளை, ஜாதி வர்ணம் ஆசிரமம் அதை பற்றி வருவது. இது ஆத்மாவின் ஸ்வரூபத்தை பற்றி வருவது. ஏன்னா நம்ம முன்னாலே பார்த்திருக்கோம் இல்லையா, திருமந்திரம் மர்மஸ்பர்சி, ஆத்மாவிலேதான் அதற்கு குறியில் பார்த்திருக்கோம் இல்லையா. ஆகையால இங்க திருமந்திர உபதேசம் பெறும் பொழுது அந்த ஆத்மஸ்வரூபம் அவர்களுக்கு உண்மையிலே புரிப்படுவதால் அவர்கள் பிறந்தவர்களாக சிறந்த பிறப்பாக அது கொள்ளப்படுகிறது. 34வது சூத்திரம். இவ்வாறு சிறந்த பிறவை உடைய இந்த இரு வகைப்பட்டவர்களுக்கு உண்டான பெயர்கள் இந்த சூத்திரத்தில் விளக்கப்படுகிறது. சோ இப்ப இவங்களுக்கு எது சிறந்த பிறவி, இவங்களுக்கு எது சிறந்த பிறவின்னு பார்த்துட்டோம். இவர்களுக்கான பெயர்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்தணர் மறையோர் என்றும் அடியார் தொண்டர் என்றும் இவர்களுக்கு நிரூபகம். இது சிம்பிள், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாவே இருக்கு. அந்தணர் மறையோர் அப்படின்னு அவங்களுக்கு, அடியார் தொண்டர் அப்படின்னு இவங்களுக்கு. ஒரு வகையாருக்கு அந்தணர் மறையோர் என்று நிரூபகம், மற்ற ஒரு சாராருக்கு அடியார் தொண்டர் என்று நிரூபகம். இப்போ இவங்களுக்கு அந்தணர் மறையோர் அப்படின்னா யாருன்னா அதுக்காக சில ஆழ்வார்கள் அருளி செயல்கள்ல இருந்து எடுத்து காட்டுறாங்க. ஆழ்வார்கள் அருள் செய்தபடி ஜாதி அந்தணர், சாதி அந்தணர் அப்படின்ட்டு திருமாலையில தொண்டரடிப்படி ஆழ்வார் சொல்றார். துணை நூல் மார்பில் அந்தணர் அப்படின்ட்டு திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழியில சொல்றார். தீ ஓம்பும் கை மறையோர் அப்படின்ட்டு பெரிய திருமொழியில, நந்தா வன்கை மறையோர் அப்படின்ட்டு திருமொழியில சொல்றாங்க. ஜாதி அந்தணர் அவர்கள் பிறப்பால் அந்தணர்கள். துணை நூல் மார்பினர் அவர்கள் மார்பிலே அந்த யஜ்ஞோபவீதத்தை அணிந்திருக்கிறார்கள். தீ ஓம்பும் கை மறையோர் அவர்கள்
அந்த அக்னி காரியங்களை, இந்த யாகங்களை அக்னி வளர்த்து கொண்டு அதை யாகங்களையும் யக்ஞங்களையும் செய்து கொண்டே இருப்பார்கள். நந்தா வன்கை மறையோர், அவங்க அந்த தானத்தை கொடுப்பதிலும் கொஞ்சம் கூட பின்வாங்குவார்கள் அல்ல அப்படின்னு சொல்லப்படுது. இவர்களுக்கு விசேஷமாக உள்ள உடல் காரணமாக வந்த ஜாதியும் அதன் அடியாக ஏற்பட்ட வேதநெறி நிற்பதும் நிரூபகம். இவங்களுக்கு அந்த பிறவியால வந்த ஜாதி ரொம்ப முக்கியம். பிராமணர்களாக அவர்கள் பிறந்திருக்க வேண்டும். அதன் அடியாக ஏற்பட்ட வேத நெறி, ஆகையால வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதன் பிரகாரம் அவர்கள் நிற்பார்கள். அதிலிருந்து அவர்கள் நழுவ மாட்டார்கள். நிரூபகம்னா வேறுபடுத்தும் தர்மம். இதை வச்சுதான் நம்ம யாரு அந்தனர் யாரு மறையோர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அந்தனர் மறையோர் வேதம் ஓதுபவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. மற்ற ஒரு சாராருக்கு அடியார் தொண்டர் என்று நிரூபகம். இதெல்லாம் ஆழ்வார்கள் அருளி செய்வதிலிருந்து எடுக்கிறாங்க. திருமால் அடியார் திருவாய்மொழியில சொல்றாரு நம்மாழ்வார். அணி அரங்கன் திருமுற்றத்து அடியார். அணி அரங்கன் ஸ்ரீரங்கத்து அந்த அணிமுற்றத்து அவனுடைய அழகான அந்த கோயில் இருக்கக்கூடிய அடியார்கள். திருமாலுக்கு உரிய தொண்டர், உனக்கே நாம் ஆட்செய்வோம் அப்படின்னு இருக்கக்கூடிய திருமாலுக்கு உரிய தொண்டர். திருநாரணன் தொண்டர். இதெல்லாம் ஆழ்வார்கள் காட்டித்தரக்கூடிய அந்த தொண்டர்களை குறித்த பாசுர வரிகள். இவர்களுக்கு ஜீவாத்மாவின் குணங்களான ஞானம், ஆனந்தம் ஆகியவற்றை விட முக்கியமான குணமாக காட்டப்படும் தன்மையும் அதன் காரணமாக செய்யப்படும் கைங்கரியமும் நிரூபகம். இவங்களுக்கு எது நிரூபகம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஆத்மாதான் இவங்களுக்கு முக்கியம். ஆத்மாவுக்கு ஞானம் உண்டு. ஞானம் அதுதானே நம்ம பலமுறை பார்த்திருக்கோம். அந்த ஞானத்தாலதான் அது தன்னை சேஷன் என்று உணர்கிறது, தன்னை போக்திரு என்று உணர்கிறது என்று பலமுறை பார்த்திருக்கோம். ஞானம் அதனுடைய தன்மை, ஆனந்தமும் அதனுடைய தன்மை தான். ஆனா அதை விட முக்கியமானது அகவிதழாக இருக்கக்கூடியது ஆத்மாவுக்கு எதுன்னா சேஷத்துவம். அதன் காரணமாக பாரதந்திரியம், அதன் காரணமாக அது விருப்பமாக செய்யப்படும் அந்த கைங்கரியம் தான் அவர்களுக்கு நிரூபகம். இதுவே வேறுபடுத்தும் தர்மம். இவர்களை அந்தணர்கள் மறையோர காட்டி கொடுப்பது இந்த தர்மம், அடியார்கள் தொண்டர்களை காட்டி கொடுப்பது இந்த தர்மம். இது பாத்தீங்கன்னா அப்படியே கரெக்டா வரும். ஒன்று உடலை பற்றியே வரும், இன்னொன்று ஆத்மாவை பற்றியே வரும். உடலை பற்றி வரும்போது அந்த ஜாதி வர்ணம் அந்த எல்லாமே வரும், ஆசிரமம் எல்லாம் அவங்க பார்க்கணும். வேதத்தின் பூர்வ பாகத்தில் சொல்லப்பட்ட அந்த கர்மங்களை நின்று தங்களுடைய முயற்சியால் கர்ம ஞான பக்தி அவர்களை செய்து அவர்கள் எம்பெருமானை அடைந்திருப்பார்கள். இவர்கள் தான் தாசன், நான் ஆத்மா அப்படின்னு அந்த யாதாத்மிய ஞானம் அப்படி சொல்றபடி ஆத்மாவுக்கு அடிமைத்தன்மையே முக்கியமானது. அந்த அடிமைத்தன்மைக்கு ஏற்ற அந்த கைங்கரியத்திலே ஒன்றிணைப்பவர்கள், மோட்சத்தை அவனுடைய அருளால் பெற நினைப்பவர்கள். இவர்கள் முயற்சியை முழுவதுமாக விட்டவர்கள். இதுதான் முக்கியமான வித்தியாசம் இந்த ரெண்டு பேருக்கு. ஒரு சுத்தம் பார்க்கலாம். இவை மட்டும் நிரூபமாகுமோ, இது மட்டும் போதுமோ, இது மட்டும் நிரூபகமாகுமோ, வேற எதுவும் இல்லையா, இவங்க ஊரு பேரு அதெல்லாம் ஒண்ணும் இல்லையானா அது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிராமம் குலம் முதலியவற்றால் வழங்கப்படுகின்ற பெயர் வழக்குகள் இல்லையோ, இது மட்டும் தானா? அந்தனர் மறையோர் ஒரு பக்கம், அடியார் தொண்டர் ஒரு பக்கம், அதோட போச்சா? எங்க ஊரை பத்தி இதெல்லாம் பேச்சு இல்லையா? அதுவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னும் கேள்வி அதற்கு இந்த சூத்திரத்தில் பதில் அளிக்கப்படுகிறது. ஒரு தலையில் கிராம குலாதி ஜபதேசம் குலம் தரும் என்னும் மாசில் குடிப்பழி என்று பதியாக கோயில் வாழும் என்பர்கள். சூத்திரம் பெருசா இருக்கு, ஆனா எக்ஸ்பிளனேஷன் சின்னதுதான். இந்த சூத்திரத்தை இவ்வாறு சில சொற்களை சேர்த்து கூட்டி முடிக்கலாம். அப்படியே பிரிச்சா அர்த்தம் வராதுட்டு சில இடத்துல அந்த மாதிரி செய்யறது. சில சொற்களை சேர்த்து சில சொற்களை கூட்டி பிரித்து பொருள் கொள்வது. ஒரு தலையில் கிராம குலாதிகளால் வரும் விபதேசத்தை குலம் தரும் என்னும் மாசில் குடிக்கு பழி என்று கருதி அதனை நீக்கி கோயிலில் வாழும் வைட்டனவன் என்று கூறுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு தலையில் கிராம குலாதி ஜபதேசம் குலம் தரும் என்பார்கள். ஜபதேசம் அப்படின்னா பெயர் வழக்கு, பேர். இதுக்கு இந்த ஊருக்கு இந்த பேரு அப்படின்னா இந்த வழக்கத்தால வரக்கூடிய அந்த பேர். ஸ்ரீரங்கம், திருவரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு திருமலை அப்படின்னு அந்த விபதேசம் பெயர் வழக்கினால் வரக்கூடியது. கர்மங்களிலே ஊன்றி நிற்பவர்கள் என்று சொல்லப்பட்ட ஒரு சாரார்
கிராமம், குலம் ஆகியவற்றால் அறியப்படுகிறார்கள். இந்த கர்மத்திலே ஊன்றி நிற்கிறார்கள். முதல்ல இருந்து பார்த்துட்டு வரவில்லை. இந்த அதாவது அந்தணர், மறையோர், அவர்களை எப்படி சொல்ல, அவங்க இருக்கிற கிராமம் அவங்களுடைய குலத்தை கொண்டு அறியப்படுவார்கள். ஒரு அந்தனரையோ ஒரு அந்தனரையோ ஒருத்தரை பார்த்துட்டு, ஒரு வேதியரை பார்த்து நீங்க எந்த ஊருன்னா அவர் இந்த ஊர்ல இருக்கிற சத்துர்வேதி மங்கலம் அப்படின்னு சொல்லுவார். இந்த எந்த குலம்னா சொல்லுவார், இந்த குலத்தை நான் சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லுவார். அவர்கள் அவ்வாறு அறியப்படுவார்கள். எப்படி அறியப்படுவார்கள்? அவர்கள் இருக்கும் கிராமம் மற்றும் குலத்தை கொண்டு அறியப்படுவார்கள். அது ஒண்ணுதான். இவங்களுக்கு குலம் தரும் என்னும் மாசில் குடிப்பழி என்று பதியாக கோயில் வாழும் என்பார்கள். அப்படின்னு இந்த குலத்தை இதெல்லாம் சொல்றதுல பிரயோஜனமே இல்லை. நாங்க இருக்கக்கூடிய அந்த திவ்ய தேசத்தை வச்சுதான் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்ல வராங்க. கைங்கரியத்தில் ஊன்றி நிற்கும் மற்றொரு சாரார் இவ்வாறு கிராமம், குலம் ஆகியவற்றால் அறியப்படுவதில்லை. குலம், கிராமம் எல்லாம் நாங்க வச்சுக்க மாட்டோம், அதை வச்சு நாங்கள் அறியப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இவர்களுடைய குலம் தரும் என்னும் மாசையில் குடி, குலம் தரும் செல்வம் தந்திடும் அப்படின்னு சொல்லி சொன்னது அந்த உயர்ந்த குலம். அது என்னன்னாக்க, அது அந்த ஆத்மாவே எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டது, அதுக்கு கைங்கரியமே என்று அறிந்திருக்கும் அந்த குலம். அந்த குலத்துக்கு வந்து அந்த மாசு இல்லாத குடி. குலம் என்ன? மாசு இல்லாத குடி. குலம் தரும் என்று திருமங்கை ஆழ்வார் சொன்ன அந்த மாசு இல்லாத குடி, அதுக்கு எந்த விதமான குற்றமும் கிடையாது. குலம் தரும் என்பதற்கு ஏற்றபடி திருமந்திரத்தால் அறியப்பட்ட பகவத் சம்பந்த ஞானத்தின் அடியாக வந்த குடியாகும். இவருடைய குலம் என்ன? அந்த குலம் தரும் அப்படிங்கிறதுக்கே அர்த்தம் என்னன்னா, பகவானுக்கும் தனக்கும் ஆன சம்பந்தத்தை உணர்ந்த குலம். அவன் சுவாமி, நான் சொத்து, அவன் ஆண்டான், நான் அடிமை அப்படின்னு அறிந்து, அவன் சரீரி, நான் சரீரம்னு அந்த சம்பந்தத்தை உணர்ந்து கொண்ட குலம். இதுக்கு சாதாரணமா அந்த குலம் இந்த குலம்னு பேர் வச்சா தகாது. ஆகிற மாசியில் குடி, எந்த விதமான குற்றமும் இல்லாத குடி இவர்களுடையது அப்படின்னு சொல்லப்படுது. குலம் தரும் என்பதற்கு ஏற்றபடி திருமந்திரத்தால் அறியப்பட்ட, இப்ப திருமந்திரம் நம்ம நல்லா பார்த்ததுனால நமக்கு தெரியும் இல்லையா? திருமந்திரத்துல எவ்வளவு அழகா பார்த்துட்டோம் இல்லையா? நிறைய பார்த்திருக்கோம். அதால ஏற்பட்ட அந்த குடி. சோ இது வந்து உடம்பாலேயோ பிறப்பாலேயோ ஜாதியாலேயோ வர்ணத்தாலேயோ வந்ததல்ல. ஆகையால் இது மாசியில் குடி, எந்த விதமான தீமையும் இல்லாத குடி. குலம் தரும் என்பதற்கு ஏற்றபடி திருமந்திரத்தால் அறியப்பட்ட பகவத் சம்பந்த ஞானத்தின் அடியாக வந்த குடியாகும். மாசியில் குடி மூன்றாம் திருவந்தாதிலும் அதேதான் சொல்லப்படுது. என்பதற்கு ஏற்ப அடிமை செய்வதற்கு விரோதியான யான், எனது என்னும் செருக்காகிய மாசு இல்லாத குடி. இது ஒரு மாசு. நான் செய்யறேன், எனக்கு செய்யறேன், என்னுடையதால செய்யறேன், என்னால நான் தான் அப்படின்னு இருக்கு. அந்த அந்த அகங்கார மமக்காரங்கள் முற்றிலுமாக, அகங்கார மமக்காரங்கள் என்னும் மாசு முற்றிலும் நீங்க பெற்ற குடி. ஆகையால மாசு இல்லாத குடி. தெய்வ சம்பந்த ஞானம் அறிந்ததால வந்த மாசு இல்லாத குடி. இங்கே வந்து நான், எனது என்னும் அகங்காரம் நீங்க பெற்ற மாசு இல்லாத குடி. இவர்கள் தங்கள் மாசியில் குடிக்கு வழியாக கருதுவது என் கிராமம் என் குலம் என்று நினைப்பது. இவங்க வந்து அந்த ஒரு தப்பா நினைக்கிறாங்க. இது என்னோட ஊரு, இது என்னுடைய குலம் அப்படின்னு சொன்னா அது வந்து பழி. என்னுடைய நிலைமைக்கு, என்னோட மாசியில் குடிக்கு இது வந்து ஒரு பழி அப்படின்னு, என்னோட குடிக்கே இது பழி அப்படின்னு நினைப்பாங்க. எதை பழி? இது என்னுடைய கிராமம், இது எனக்கு நான் சொல்வேன் ஆகில் அது என்னோட சம்பந்த ஞானத்தை பெற்ற அகங்கார மமக்காரங்கள் நீங்க பெற்ற என் குடிக்கு இது ஒரு மாசு அப்படின்னு அதை விட்டு விடுவார்கள். இவர்கள் தங்கள் மாசில் குடிக்கு பழியாக கருவது, இதை வந்து பழியாக நினைக்கிறாங்க. எதுனா என் கிராமம் என் குலம் அப்படின்னு. அவங்க எப்படி செய்வாங்கன்னா, அவங்க வந்து அந்த குலம் கிராமத்துக்கிட்டே அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் இவர்கள் அதை பழியாக நினைக்கிறார்கள். எனவே இவர்கள் இதை தவிர்த்து தாங்கள் வாழும் இடத்தை திவ்ய தேசத்தை முன்னிட்டு கூறுவார்கள். அதனால இவங்க வந்து அந்த ஊர் எங்க இருக்கிறீங்கன்னா வந்து, நான் வந்து இந்தளூர் திவ்ய தேசம், நான் ஸ்ரீரங்க திவ்ய தேசம், நான் திருமலை திவ்ய தேசம், திவ்ய தேசத்திட்டு கூறுவார்களே தவிர அட்ரஸ் சொல்லவே மாட்டாங்க. இப்ப நம்மள கூட இந்த பாகவத கோஷ்ல யாருன்னா பார்த்தா அப்படி தாயாருக்கு எந்த திவ்ய தேசம் அப்படின்னு தான் கேட்பாங்க. எந்த ஊரு அப்படின்னு கேட்க மாட்டாங்க. தாயாருக்கு எந்த திவ்ய தேசம் அப்படின்னா இப்ப நம்ம ஸ்ரீரங்கம் சொல்லணும். அந்த மாதிரி. எனவே இவர்கள் இதை தவிர்த்து தாங்கள் வாழும் இடத்தை திவ்ய தேசத்தை முன்னிட்டு கூறுவார்கள். வேங்கடத்து பதியாக வாழ்வீர்கள் அப்படின்னு நாச்சியார் திருமொழியில வேங்கடத்தை பதியாக
வேங்கடத்தில் அந்த திவ்ய தேசத்தில் இருப்பவர்களே அப்படின்னு ஆண்டாள் சொல்றாங்க. திருவேங்கடம் என்கிற திவ்ய தேசத்தில் இருப்பவர்களே அப்படின்ட்டு அந்த திவ்ய தேசத்தை முன்னிட்டு அவர்களை அழைக்கிறார். கோயிலில் வாழும் வைட்டினவன். வைட்டினவன்னா வைஷ்ணவன். கோயில்னாக்கா இதுதான் ஸ்ரீரங்கம். கோயில் மட்டும் சொன்னாலும் ஸ்ரீரங்கம் தான். அங்கே வாழும் வைட்டினவன், ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற வைஷ்ணவனே அப்படின்னு சொல்லணும் தான் இவங்க விரும்புவாங்க. அதை தவிர இந்த ஊர்ல இருக்க இந்த ஜாதி இந்த குலம் சொல்லுவது இவர்கள் தம்முடைய மாசையில் பிறப்புக்கு பழியாக, மாசையில் குடிக்கு பழியாக நினைப்பார்கள். ஆகையாலே அவர்கள் திவ்ய தேசத்தை விட்டே அறியப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பமாகும். இவர்கள் இவ்வாறு பதியாக கோயில் வாழும் என்பதற்கு காரணம், பரம ஞானி அவன் கிராமம் குலம் இவை முதலியவற்றை கொண்டு சொல்லத்தக்கவன் அல்லன், பகவானுடைய சம்பந்தத்தை இட்டு சொல்லத்தக்கவன். அந்த பரம ஞானிக்கு எல்லாமே அவனே அல்லவா என்று பரமைகாந்தி தர்மம் அப்படிங்கிற அந்த பிரமாணத்திலிருந்து அவங்க சொல்றாங்க. ஏன் இப்படி தன்னுடைய ஊரை சொல்றது இல்லை அப்படின்னாக்கா, எல்லாமே எனக்கு எம்பெருமானை முன்னிட்டுதான் இருக்கும். நான் இருக்கிற ஊரை முதல் கொண்டு என்னுடைய குலம் முதல் கொண்டு எல்லாமே எம்பெருமானை முன்னிட்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பவன் பரமைகாந்தி. அவனுடைய தர்மத்துல இந்த மாதிரி சொல்லியிருக்கு. ஆகையால பரம ஞானியானவன் கிராமம் குலை இவங்க முதலவற்றை கொண்டு சொல்லத்தக்கவன் அல்லன். இவன் இந்த இந்த ஊர்ல இருந்து வரான், இந்த ஜாதி இந்த இது அப்படின்னு எல்லாம் சொல்லவே அவனுக்கு பிடிக்காது. கொண்டு சொல்லத்தக்கவன் அல்லன், பகவானுடைய சம்பந்தத்தை இட்டு சொல்லத்தக்கவன். இந்த இந்த திவ்ய தேசத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லணும். அந்த பரம ஞானிக்கு எல்லாமே அவனே அல்லவா அப்படின்ட்டு இந்த பரமேகாந்தி தர்மம் அப்படிங்கிற பிரமாணத்துல சொல்லியிருக்கு. அது இங்க போட்டிருக்கோம். ஏகாந்தி யவதேஷ்டவ்யோ நைவ கிராம குலாதிதி விஷ்ணுனா விஷ்ணுனா வியவதேஷ்டவ்ய தஸ்ய சர்வ ச ஏவகி. இதே தான் இந்த தமிழ் இருக்கிறது அப்படியே வந்து கொடுத்தது. இந்த பரமேகாந்தி அப்படிங்கிறவன் தான், அதாவது வைஷ்ணவத்துல இருந்து 10 நிலைகள் சொல்லுவாங்க. முதல்ல இருந்து 1 2 3 10 போய் அதுல வந்து மேல இருக்கிறது ஹையஸ்ட் தான் அந்த பரமேகாந்தி அப்படிங்கிற நிலை. அவன் வந்து அந்த எம்பெருமானை தவிர அவனுக்கு எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்லை அவனுக்கு. எம்பெருமான் 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 தான். அப்படி இருப்பவன் தான் பரமேகாந்தி. அவனுக்கு வந்து அவனுடைய குலத்தை சொல்லியோ ஊரை சொல்லியோ சொல்லத்தக்கவன் அல்ல. இவர் இந்த சாமி எங்கிருந்து வர்றாருன்னா, அவர் வந்து இந்த திவ்ய தேசங்க, அவர் வந்து திருச்சித்திரக்கூடம் திவ்ய தேசம் இருப்பாரு, திருநெல்வேலி திவ்ய தேசம் இருப்பாரு, அப்படிதான் சொல்லணும்னு ஆசைப்படுவானே தவிர வேற ஊர்களை சொல்வது அவனுக்கு விரும்ப. குலத்தையும் அவனுக்கு ஒரே குலம் தான். என்னன்னாக்கா இந்த பிரபன்ன குலம், எம்பெருமானுக்கு அடிமைப்பட்ட குலம், கைங்கரியத்தே பெரிய விரும்பக்கூடிய குலம். இது 2 தான். இதுதான் அவனுக்கு குலம், இதுதான் அவனுக்கு ஊர். அதை சொல்லுவதுதான் அவன் விரும்புவானே தவிர இவர்கள் சொல்லுவதை போல இந்த கிராமத்தை சேர்ந்தவன் இந்த குலத்தை சேர்ந்தவன் என்று சொல்லுவது அவனுக்கு விரும்பத்தக்கது அல்ல அப்படிங்கிறது இந்த சூத்திரத்துல சொல்லியிருக்கிறாங்க. இதோட இன்னைக்கு நிக்க வச்சுக்கலாம். இன்னைக்கு நிக்க வச்சுக்கலாம். அடியேன் எதுவும் கேட்கணும்னா கேட்டுக்கலாம். ஆனா இது இன்னைக்கு எதுவும் டவுட் வர மாதிரி ஒண்ணும் இல்லை.